பூமியின் சுழற்சி மிகவும் மெதுவானது, அந்தி நேரத்தை நம்மால் ஆழமாக உணர முடிகிறது. இந்த வரிய கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். நேரம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மள மீறி வேகமா ஓடுற ஒன்னாதான் நமக்கு தோணும் இல்லையா? ஆனா இயற்கையோட நேரப்பயணம் எவ்வளவு மெதுவானது, எவ்வளவு அழகானதுங்கிறத இந்த ஒரு வரி ரொம்ப அழகா உணர்த்துது. அந்தி சாயும் நேரத்தோட அந்த மெல்லிய வெளிச்சத்தை, அந்த நேரத்தோட நகர்வை நம்மால ரொம்பவே ஆழமா உணர முடியும். விஷயங்களை ரொம்ப தெளிவா கத்துக்க நினைக்கிற உங்களுக்கு இந்த அலசலுக்கு உற்சாகமான வரவேற்புகள். இன்னைக்கு நாம ஜேஎஸ் எழுதின 24 மணி நேரத்தின் ஒரு அழகு அப்படிங்கிற ரொம்ப சின்ன ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு கவிதைய உளவியல் பார்வையில முழுமையா அலச போறோம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மனித மனசோட பயணத்தை விளக்குற ஒரு அற்புதமான பதிவு. சரி, வாங்க 24 ஹவர்ஸ் அழகு அப்படிங்கிற இந்த முழுமையான பயணத்துக்குள்ள நாம போகலாம். இந்த கவிதை நம்மள ஒரு முழுமையான 24 மணி நேர பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. காலை, நண்பகல், பிற்பகல், மாலை, அந்தி, அப்புறம் இரவு. இதுதாங்க நம்மளோட வழித்தடம். இது சும்மா கடிகார முட்களோட நகர்வு கிடையாது, நம்ம உணர்ச்சிகளோட, இயற்கையோட தொடர்ச்சியான பயணம். இப்போ நாளோட தொடக்கமான மயக்கும் காலை பகுதிக்கு வரலாம். காலை பறவையின் வருகை பழக்கத்தினால் ஒருவித மாயைக்குள் ஆழ்த்துவதாக அமைகிறது. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. உதிக்கிற சூரியன் வெளிச்சத்தை இவ்ளோ இயற்கையா பரப்புதுன்னா, அந்த காலை பறவையோட வருகை நம்மள அறியாமலேயே ஒரு மாயைக்குள்ள கொண்டு போயிடுது. எந்த சத்தமும் இல்லாம ரொம்ப நேர்த்தியா இயற்கை அதோட காலை பழக்கங்களை நமக்கு கொடுக்குது. இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நம்மளோட சொந்த காலை பொழுதுகளோட அந்த மயக்கம் பழக்கங்களை நாம எவ்ளோ அடிக்கடி தவற விட்டுறோம்? ஃபோன் ஸ்கிரீன்லையும் அவசர உலகத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கிற நாம விடியலோட அழகையும் அந்த பறவைகளோட வருகையும் நிஜமாவே கவனிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலை நேரம் முழுமையடையும் போது என்ன நடக்குது தெரியுமா? சூரியன் தன்னோட பிரகாசமான ஆதிக்கத்தால வளிமண்டலம் முழுவதையும் தழுவிக்குது. உலகத்துல இருக்கிற எல்லாமே அதோட வண்ணங்களை காட்டி முடிச்சதும் நாம எல்லாம் அன்னைக்கு நாளுக்கான செய்திகளை எதிர்கொள்ளவும் வேலைக்கு போகவும் தயாராகிறோம். இதுதாங்க காலையோட உச்சகட்ட சுறுசுறுப்பு. அடுத்ததா நண்பகலின் முரண்பாடு பத்தி பார்க்கலாம். காலையோட சுறுசுறுப்பு முடிஞ்சதும் இந்த கவிதை ஒரு அழகான உச்சத்தை தொடுது. முழு நிலவு நண்பகலை சந்திக்கும். இது எவ்வளோ ஆச்சரியமான, யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு முரண்பாடுன்னு பாருங்களேன். கொளுத்துற வெயில்ல முழு நிலவு சந்திக்கிறதுங்கிறது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இருவேறு முரண்பட்ட உணர்வுகளோட சந்திப்பை குறிக்கிற கவிஞரோட ஒரு அருமையான கற்பனை. அந்த முரண்பாடான சந்திப்புக்கு பிறகு அந்த நிலவு அமைதியா பிற்பகலுக்கு சாட்சியா இருந்து வேடிக்கை பார்க்குதான். கொஞ்சம் கொஞ்சமா அடங்குற அந்த பிற்பகல் பொழுத ஒரு அமைதியான பார்வையாளரா நிலவு கவனிச்சிட்டு இருக்குங்கிற அந்த உருவகம் நிஜமாவே ரொம்ப ஆழமானது. அப்படியே மெல்ல நகர்ந்து மென்மையான இருளுக்குள் அடங்குதல் பகுதிக்குள்ள நுழைவோம். அந்த பிற்பகலுக்கு பிறகு மாலை நேரம் அந்தி வேளையோட கைகோர்த்து ஒரு மென்மையான இருளுக்குள்ள நுழையுது. ஒரு பக்கம் காலையில இருந்த சூரியனோட அதிரடியான ஆதிக்கம், இன்னொரு பக்கம் மனசுக்கு அமைதி தர்ற மென்மையான இருள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வேறுபாடுதான் இந்த 24 மணி நேர அளவோட உணர்ச்சிபூர்வமான இரட்டைத்தன்மைய காட்டுது. சுறுசுறுப்பும் ஓய்வும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னிருக்கு. இப்போ மிக முக்கியமான ஒரு வரிய பார்க்கலாம். இரவு என்று அழைக்கப்படும் இந்த இருள் மனதை அமைதியாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது 100க்கு 100 உண்மை இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே மன அழுத்தத்தை குறைச்சு அமைதியா ஓய்வெடுக்கணுங்கிற ஆழமான தேடல் இருக்கு. அந்த உலகளாவிய தேவையத்தான் இந்த ஒற்றை வரி ரொம்ப சரியா சொல்லுது. இப்போ நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் ஆசிரியரோட பெண்புலம். இந்த அழகான வரிகளை எழுதின கவிஞர் ஜேஎஸ் வெறும் கவிஞர் மட்டும் கிடையாதுங்க. அவருக்கு ஒரு ஆழமான உளவியல் பின்புலமும் இருக்கு. அவர் 1981 இருந்து 1985 வரைக்கும் பெங்களூர் கேத்தஸ் நிறுவனத்துல பயிற்சி பெற்ற ஒரு பரிவர்த்தனை பகுப்பாய்வாளர். போலோலஜி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த அவர் ஆங்கிலம் மற்றும் தெர்மல் அப்படின்னு ரெண்டுலையுமே கவிதைகளை எழுதுற ஆற்றல் பெற்றவர். இதுல ஒரு வார்த்தையை நாம கண்டிப்பா கவனிச்சாகணும். மாற்று வெளிப்பாட்டாளர், அதாவது கன்வர்ஷன் எக்ஸ்பிரஷனிஸ்ட். இது ஆசிரியர் தனக்கென உருவாக்கிக்கிட்ட ரொம்பவே தனித்துவமான ஒரு மொழியியல் அடையாளம். தன்னோட உளவியல் சிந்தனைகளையும் பகுப்பாய்வுகளையும் அப்படியே கவிதைங்கிற கலை வடிவமா மாற்றி வெளிப்படுத்துற அந்த அழகிய நடைதான் இந்த அடையாளம். இறுதியா உங்கள் மன அமைதியை கண்டறிதல் அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். கவிதையோட பயணத்தையும் ஆசிரியரோட உளவியல் பார்வையையும் சேர்த்து பார்த்தோம்னா இரவுங்கிறது வெறும் தூக்கம் மட்டும் கிடையாதுன்னு புரியும். அது மக்களை உயர்ந்த நிலைக்கு உணர்வரைக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு அவர் சொல்றார். அது மனச புதுப்பிக்கிற ஒரு ஆழமான செயல்முறை. வெறும் கண்ணை மூடி திறக்கிறது இல்லைங்க உறக்கம். அது மனசோட காயங்களை ஆற்றுகிற ஒரு அற்புதமான வரம். இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு சிந்தனை இதோ.
ஒவ்வொரு நாளும் அந்த மாயாஜாலமான காலையில தொடங்கி சுறுசுறுப்பான பகல கடந்து இந்த மின்மையான இரலை அடையிறோம். ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில உங்க மனசை உண்மையிலே அமைதியாக்குற ஒரு ஆசீர்வாதமா இன்றைய இரவை நீங்க அனுமதிப்பீங்களா? அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கணும் நம்புறேன். இந்த சுவாரஸ்யமான அலசல்ல இணைஞ்சிருந்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.